ஜூலை 1, 2002 இந்தியன் ஆர்மியோட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்குவாட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அடர்ந்த காட்டுப்பகுதியான டண்டி ஃபாரஸ்ட் ஏரியாவில் களமிறக்கப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கமாண்டோ அளவுக்கு ஸ்பெஷலாக ட்ரெயின் செய்யப்பட்ட சில பயங்கரவாதிகள் அந்த காட்டுப்பகுதியில் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிற சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இந்தியன் ஆர்மிக்கு தெரிய வந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதே லேட் ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சப்பவே நல்லா இருட்டு இருந்துச்சு. இருட்டில் அடர்ந்த காட்டில் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் செய்கிறதுல ரிஸ்க் அதிகம். ஆனால் விடிகிற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் இந்த பயங்கரவாதிகள் அந்த பகுதியிலேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. மறுபடியும் இந்த பயங்கரவாதிகளை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாகிடும். அதனால இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு உடனடியாக ஒரு சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் மிஷனை இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ண முடிவு பண்ணினாங்க. அதிக ஆபத்துகள் நிறைஞ்ச இந்த மிஷனுக்கு மேஜர் உதய் சிங் வாலண்டியர் பண்ணுறாரு. பெர்மிஷன் கிடைச்சதும் இந்த சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் மிஷனை எக்ஸிக்யூட் பண்ண மேஜர் உதய் சிங்கும் அவருடைய ஸ்குவாடும் டண்டி ஃபாரஸ்ட்டில் களமிறங்குறாங்க. டண்டி ஃபாரஸ்ட் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. பகல்லையே அங்கே வெளிச்சம் அவ்வளோவா இருக்காது. நைட் டைமில் அங்கே வெளிச்சம் சுத்தமாக இருக்காது. இந்த சுச்சுவேஷனை இன்னமும் சவாலாக்குற விதமாக அன்னைக்கு நைட்டு அங்கே சுத்தமாக நிலவு வெளிச்சமும் இல்லாமல் இருந்துச்சு. பயங்கரவாதிகள் அந்த பகுதியில் தான் பதுங்கியிருக்காங்கன்னு நம்ம வீரர்களுக்கு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வீரர்களுக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்க நம்ம வீரர்கள். நைட்டு மணி ஒரு 10:30 இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்டென்சிவான ட்ரைனிங்க்கும் சுப்பீரியரான டாக்டிக்ஸுக்கும் பெயர் போன நம்மளுடைய பேராஎஸ்எஃப் வீரர்கள் அந்த இருட்டிலையும் திறமையோடு செயல்பட்டு பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்குவாடுடைய ஸ்கவுட்ஸ் பயங்கரவாதிகளை பார்த்ததும் உடனடியாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரர்களோட இந்த துல்லியமான தாக்குதலில் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி அந்த ஸ்பாட்லேயே எலிமினேட் செய்யப்படுறாரு. இதை பார்த்ததும் அந்த கூட்டத்தை சேர்ந்த மற்ற பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் அவங்கள நோக்கி வர நூற்றுக்கணக்கான புல்லட்ஸ்லேருந்து தற்காத்துக்கிறதுக்காக நம்ம வீரர்கள் அங்கே இருக்கிற மரங்களுக்கு பின்னாடியும் பாறைகளுக்கு பின்னாடியும் போய் பதுங்கிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் கிட்ட அன்றைக்கி நிறைய தோட்டாக்கள் இருந்துச்சு. அதனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் சின்ன கேப் கூட விடாமல் தொடர்ந்து நம்ம வீரர்களை தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனாலையும் வெளிச்சம் சுத்தமாக இல்லாததுனாலையும் நம்ம வீரர்களால் எதையும் தெளிவாக பார்க்க முடியல. அதனால இந்த ஸ்குவாட் தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னாங்க. இப்போ இந்த ஸ்குவாடுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பின்வாங்கிறது தான். ஆனால் இந்த ஸ்குவாடை லீட் பண்ணுறது மேஜர் உதய் சிங். அவருக்கு பின்வாங்குற பழக்கமெல்லாம் சுத்தமாக இல்லை. இருட்டில் பயங்கரவாதிகள் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரில. அதே தான் பயங்கரவாதிகளுக்கும். இருட்டில் நம்ம வீரர்கள் எங்கே இருக்காங்கன்னு பயங்கரவாதிகளுக்கு சுத்தமாக தெரியல. பயத்தில் நம்ம வீரர்கள் இருக்கிற டைரக்ஷனை நோக்கி சும்மா ரேண்டமாக சுட்டுக்கிட்டு இருந்தாங்க பயங்கரவாதிகள் கேப் விடாமல் தொடர்ந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கன் சவுண்ட் காட்டி கொடுத்துச்சு. இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு கொண்டு வர பிளான் பண்ணுற மேஜர் உதய் அவருடைய பட்டியை மட்டும் கூட கூப்பிட்டுக்கிட்டு கன் சவுண்ட் வர திசையை நோக்கி முன்னேறி போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு மேஜர் உதய். பயங்கரவாதிகளுக்கு பக்கத்தில் போனதும் அவருடைய பட்டியை ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி போய் பொசிஷன் எடுத்துக்க சொல்லிட்டு அவர் மட்டும் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பயங்கரவாதிகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறாரு. பயங்கர இருட்டாக இருந்ததுனால மேஜர் உதய் வர்றது பயங்கரவாதிகளுக்கு சுத்தமாக தெரியல. இருட்டை கவராக பயன்படுத்தி அந்த பயங்கரவாதிகளுக்கு சில மீட்டருக்கு பக்கத்தில் போனதும் அவங்கள தாக்குறாரு நம்ம மேஜர் உதயோட துல்லியமான ஷூட்டிங் ஸ்கில்ஸுக்கும் அவருடைய ஸ்மார்ட்டான டாக்டிக்ஸுக்கும் முன்னாடி அந்த பயங்கரவாதிகளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கப்புறம் அங்கே நடந்த மோதல்ல தனியாளாக அங்கே மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகளையும் சுட்டு எலிமினேட் பண்ணார் மேஜர் உதய் சிங். இந்திய மக்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச 3 பயங்கரவாதிகளுடைய கதையை டண்டி ஃபாரஸ்ட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க மேஜர் உதயும் அவருடைய ஸ்குவாடும். டண்டி காட்டுப்பகுதியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை செஞ்சு முடிக்கிறதுக்காக தன்னோட உயிரையே பணயம் வச்ச மேஜர் உதய் இது மாதிரி பல ஆபத்தான மிஷன்ஸை செஞ்சுருக்காரு. ஒரு மிஷனில் ஆபத்து அதிகம்னு தெரிஞ்சால் அந்த மிஷனுக்கு ஆளாக வாலண்டியர் பண்ணுறது மேஜர் உதய் தான். பேராஎஸ்எஃப்ல சேரணும், ஆபத்தான மிஷன்ஸ்ல எல்லாம் பங்கெடுத்துக்கணுங்கிறதெல்லாம் தான் மேஜர் உதயோட சின்ன வயசு கனவாக இருந்துச்சு. மேஜர் உதய் சிங் உத்தரப்பிரதேஷோட அலகாபாத்தை சேர்ந்தவர். ஆர்மியில் இவருக்கு ஆர்வம் வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் இவருடைய அப்பா கர்னல் கே சிங். இந்தியன் ஆர்மியோட 17 பேரா ஃபீல்ட் ரெஜிமெண்ட்டை கமாண்ட் பண்ணின இந்தியன் ஆர்மியோட ஒரு லெஜண்ட் தான் மேஜர் உதய் சிங் அவர்களுடைய அப்பா. இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ண அவங்க அப்பாவோட வேலையின் காரணமாக யூபி, டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ்னு பல இடங்களில் அவருடைய குழந்தை பருவத்தை கழிச்சாரு மேஜர் உதய்க்கு படிப்பை விட கேம்ஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் தான் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. 1992 ஸ்கூல் படிப்பை முடித்த மேஜர் உதய் டெல்லியில் உள்ள ஒரு காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரியில் கிராஜுவேட் ஆனார். காலேஜை முடித்ததும் டெல்லியில் இருக்கிற 5 ஸ்டார் லக்ஸுரி ஹோட்டலான தாஜ் மான்சிங்கில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக சேர்ந்தார். அதே வேலையை அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கை கிடச்சிருக்கும். ஆனால் மேஜர் உதய் சிங் அவர்களுக்கு அட்வென்ச்சரஸான வாழ்க்கை தான் பிடிச்சிது. அதன் காரணமாக இந்த ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே அவருடைய ட்ரீம் ஜாபான பேராஎஸ்எஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ணார்.
அவரோட கடின உழைப்பின் பலனாக இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு செலக்ட் ஆனார் மேஜர் உதய். ஐஎம்ஏவோட டஃப்பான ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் 1997 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட 1 para SFல செகண்ட் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆனார். அவரோட மிலிட்ரி கெரியரோட பெரும்பாலான பகுதியை காஷ்மீரோட அடர்ந்த காடுகள்லையும் உயரமான பனிமலைகள்லையும் தான் கழிச்சாரு மேஜர் உதய். காஷ்மீரில் இவர் சர்வ் பண்ணினா ஒவ்வொரு நாளும் ஆபத்து நிறைஞ்சதாக தான் இருந்துச்சு. மேஜர் உதய் சிங் விரும்பினது இதை தான். அதனால அவர் ஒரு நாள் கூட இந்த வேலையை தேர்ந்தெடுத்ததை நினச்சி கவலைப்பட்டதே இல்லை. இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணுறது அவருக்கு ரொம்பவே பெருமையாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மிக்காக பல ஆப்ரேஷன்ஸில் தொடர்ந்து ஈடுபட்டு அவர் யூனிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்டு சோல்ஜர்ஸில் ஒருத்தராக மாறினார் மேஜர் உதய் சிங். இதே காலகட்டத்தில் 1999 நடந்த கார்கில் போர்லையும் பங்கெடுத்துக்கிட்டாரு மேஜர் உதய் சிங். பயங்கரவாதிகளை வேட்டையாடுறதோட மட்டும் இல்லாமல் பேரா ஜம்ப்ஸ், ஃப்ரீ ஃபால், காம்பேட் டைவிங் உள்ளிட்ட எலிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோவுக்கு தேவையான பல ஸ்கில்ஸை தொடர்ந்து கற்றுக்கிட்டாரு மேஜர் உதய். மேஜர் உதய் 1 para SFல சேர்ந்து 5 வருஷம் ஆகியிருந்துச்சு. மேஜர் உதயோடைய திறமையை அவருடைய பல உயர் அதிகாரிகள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாத மேஜர் உதய் சிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மேஜர் உதய் சிங் அவர்களுக்கு இந்தியாவோட டாப் சீக்ரெட் கிளாண்டஸ்டைன் யூனிட்டான 22 விகாஸில் இணையறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க உயர் அதிகாரிகள். யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத இந்த வாய்ப்பை உடனடியாக ஏற்றுக்கிட்டு ஒரு மேவரிக் ஆனார் மேஜர் உதய். 22 விகாஸ் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. இந்தியாவுக்காக கவர்ட் ஆப்ரேஷன்ஸை செய்கிற மேவரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்பெஷல் குரூப் தான் அது. ஸ்பெஷல் குரூப்போட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கிளாசிஃபைட் தான். அதனால இந்த யூனிட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மேஜர் உதய் சிங் செஞ்ச ஆப்ரேஷன்ஸ் எதை பற்றியும் நமக்கு தெரியாது. 2002-2003 காலகட்டத்தில் மேஜர் உதய் சிங்கும் அவருடைய டீமும் காஷ்மீரில் உள்ள டெரர் நெட்வொர்க்ஸை அழிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸாக மாறியிருந்தாங்க. 29 நவம்பர் 2003 அதிகாலை 3 மணிக்கு ரஜோரியோட அடர்ந்த காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு டெரர் நெட்வொர்க் அழிக்கிறதுக்காக மேஜர் உதயும் அவருடைய டீமும் கிளம்புறாங்க. இந்த சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் மிஷனை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வழி நடத்தினார் மேஜர் உதய். ஏன்னா இவங்க போகிற ரஜோரியோட அந்த காட்டுப்பகுதி ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். பக்கத்தில் யாராவது நின்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அடர்த்தியான புதர்களும் செடிகளும் நிறைஞ்ச ஒரு காட்டுப்பகுதி அது. காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால பல மணி நேரம் தேடியும் பயங்கரவாதிகளை நம்ம வீரர்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் நம்ம வீரர்கள் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. காஷ்மீரில் மேஜர் உதய் பயங்கரவாதிகளை தேடிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் நொய்டாவில் உள்ள அவருடைய வீட்டில் அவருடைய அப்பா, அம்மா, சிஸ்டர்னு எல்லாரும் ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஒரு பொண்ணோடது. அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு மேஜர் உதய் சிங்குக்கு வந்திருந்த ஒரு வரன். அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணை மேஜருடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. மேஜர் உதய் டிசம்பர் மாதம் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு வருவார். அப்போ அவரையும் இந்த பொண்ணையும் மீட் பண்ண வச்சு 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா உடனடியாக அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐடியாவில் இருந்தாங்க மேஜர் உதயோடைய ஃபேமிலி. அவருடைய குடும்பம் அவருக்காக சந்தோஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருந்த அதே நேரத்தில் ரஜோரி காட்டுப்பகுதியில் பயங்கரவாதிகளை தீவிரமாக தேடிட்டு இருந்தார் மேஜர் உதய். தேடுதல் வேட்டை நடத்துகிற இந்த டீமுடைய கமாண்டரான மேஜர் உதய் சிங்கும் அவருடைய பட்டியும் முன்னாடி போகிறாங்க. இந்த டீமை சேர்ந்த மற்ற வீரர்கள் கொஞ்சம் கேப் விட்டு இவங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. மதியம் 2:45 மணிக்கு நம்ம வீரர்கள் பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே போயிடுறாங்க. ஆனால் காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்த காரணத்தினால அங்கே பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறது நம்ம வீரர்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் சேஃபான இடத்துல பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நம்ம வீரர்கள் வரதை முதல்ல பார்த்துடுறாங்க. நம்ம வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் வெறும் 10 மீட்டர் கேப் தான் இருக்கும். அப்போது பயங்கரவாதிகள் அவங்களுடைய AK-47 ரைஃபிள்ஸை பர்ஸ்ட் மோடில் போட்டு புல்லட்ஸை நம்ம வீரர்களை நோக்கி ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியறதுக்கு முன்னாடியே மேஜர் உதயோடைய கழுத்தில் ஒரு புல்லட் பாயுது. மேஜர் உதயோட பட்டியோட உடம்பு ஃபுல்லும் பல புல்லட்ஸ் பாயுது. மேஜருடைய பட்டி நிலை குலைஞ்சு கீழே விடுறாரு. உடனடியாக மேஜர் உதய் அவருடைய டீம்மேட்ஸை அலர்ட் பண்ணி அவங்கள பதுங்கிக்க சொல்கிறாரு. பயங்கரவாதிகள் உயரமான இடத்துல இருந்தாங்க. இந்த ஹைட் அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுத்துச்சு. இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி கீழே இருந்த நம்ம வீரர்களை கடுமையாக தாக்கிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரவாதிகள். இதே நிலைமை நீடிச்சா பயங்கரவாதிகளால் அவருடைய மற்ற வீரர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மேஜர் உதய் அவருடைய பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சார்ஜ் பண்ணி போய் அந்த பயங்கரவாதிகளை தாக்குறாரு. இந்த தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி ஸ்பாட்லேயே கொல்லப்படுறாரு. இன்னொரு பயங்கரவாதி படுகாயம் அடைகிறாரு. மேஜர் உதயோட இந்த அதிரடி தாக்குதல்னால பயங்கரவாதிகள் தாக்குறதை நிறுத்திட்டு பதுங்கிக்கிறாங்க. தாக்குதல் நின்னதும் உடனடியாக மேஜர் உதய் இருக்கிற இடத்துக்கு வர மற்ற வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருந்த மேஜரையும் அவருடைய பட்டியையும் மீட்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் அங்கேருந்து மீட்க முடியாது. ஏன்னா அங்கே போதுமான ஆள் பலம் இல்லை. அங்கே இருந்ததே கொஞ்சம் வீரர்கள் தான். அந்த வீரர்கள் அவங்கள 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. பெரிய குரூப்பை சேர்ந்த வீரர்கள் பயங்கரவாதிகள் தப்பிச்சு போக முடியாதபடி தொடர்ந்து சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. மீதம் இருந்த வீரர்கள் காயமடைஞ்ச மேஜரையும் அவருடைய பட்டியையும் மீட்கிற வேலையில் ஈடுபட்டாங்க. அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மேஜர் உதய் முதல்ல என்னுடைய பட்டியை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
அவங்க கமாண்டரோட பேச்சை தட்ட முடியாத வீரர்கள் உடம்பு ஃபுல்லும் புல்லட்ஸ் பாஞ்சிருந்த மேஜருடைய பட்டியை முதல்ல மீட்டு எவாக்குவேஷன் சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கையால் அவருடைய கழுத்தில் புல்லட் ஏற்படுத்தியிருந்த ஓட்டையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இருக்கிற அவருடைய ரைஃபிள் மூலமாக பயங்கரவாதிகளை தொடர்ந்து சுட்டுக்கிட்டு அவர் கூட இருந்த வீரர்களை தொடர்ந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தார் மேஜர் உதய். மேஜர் உதயோடைய பட்டியை எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக எவாக்குவேட் பண்ணிவிட்டு மேஜர் உதயை மீட்கிறதுக்காக திரும்ப வராங்க நம்ம வீரர்கள். அவங்க விட்டுட்டு போனப்போ எப்படி இருந்தாரோ அதே பொசிஷனில் தான் இருந்தார் மேஜர் உதய். அதாவது ஒரு கையை வச்சு கழுத்தில் ஏற்பட்ட காயத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தார், இன்னொரு கையால் ரைஃபிளை வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த தடவை அவருடைய கன் ஃபயர் செய்யப்படாமல் இருந்துச்சு. வீரர்கள் கிட்ட போய் மேஜரை கூப்பிடுறாங்க, ஆனால் மேஜர் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்போ தான் பயங்கரவாதிகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மேஜர் உதய் சிங் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வீரர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மிஷனில் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் அவருடைய தலைமை பண்புக்காகவும் மேஜர் உதய் சிங் அவர்களுக்கு ஷௌரிய சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த டண்டி ஃபாரஸ்ட் மிஷனை செஞ்சு முடிச்சதுக்காக மேஜர் உதய் சிங் ஏற்கனவே சேனா மெடல் வாங்கியிருந்தார். ஆர்மியில் சேரும்போதே அவர் கண்டிப்பாக ஃபுல் சர்வீஸையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாருங்கிறது மேஜர் உதய் சிங்குக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரிஸ்கியான ஆப்ரேஷன்ஸை தான் தேடி செஞ்சார் மேஜர் உதய். அவருக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே மேஜர் உதய்க்கு தெரிஞ்சிருந்ததுனால அவருடைய ஒரு ஆசையை அவருடைய டீம் கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார் மேஜர் உதய். அவருடைய அஸ்தியை அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடமான இமயமலையில் தூவணும் அப்படிங்கிறது தான் மேஜர் உதயோட அந்த ஆசை. அவருடைய யூனிட்டான 1 para SF மேஜர் உதயோட இந்த ஆசையை நிறைவேற்றினாங்க. மேஜர் உதய் சிங் அவர்களுடைய அஸ்தியை இமயமலையில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களில் தூவினாங்க 1 para SF வீரர்கள். மேஜர் உதய் சிங் ஆர்மிக்காகவே வாழ்ந்து ஆர்மிக்காகவே உயிர் தியாகம் பண்ணினார். அவரை நினச்சி நாங்கள் பெருமை தான் படுறோம், வருத்தப்படலைன்னு சொல்லியிருக்காங்க மேஜர் உதய் சிங் அவர்களுடைய பேரண்ட்ஸ். நாட்டுக்காக உச்சபட்ச தியாகம் செஞ்ச மேஜர் உதய் சிங் அவர்களுக்கு நம்ம நாட்டோட மீடியா கொடுத்த மரியாதையை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2003 காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. டிவி சேனல்ஸும் இப்போ இருக்கிற அளவுக்கெல்லாம் அப்போது கிடையாது. அந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர்ஸ் தான் நியூஸ் மீடியாவை டாமினேட் பண்ணாங்க. மேஜர் உதய் சிங் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணின காலகட்டத்தில் பெரும்பாலான நியூஸ் பேப்பர்ஸுடைய முதல் பேஜில் உதய் சிங்கை பற்றின நியூஸ் தான் வந்துருந்துச்சு. நம்மளுடைய நியூஸ் மீடியாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உதய் சிங் நம்மளோட மேஜர் உதய் சிங் கிடையாது. நியூஸ் மீடியா ஹைப் கொடுத்த இந்த உதய் சிங் சண்டிகரில் பிறந்து யூஎஸ்ஏக்கு போய் அங்கே செட்டில் ஆகி யூஎஸ் ஆர்மியில் சேர்ந்து யூஎஸ் ஆர்மிக்காக ஈராக்கில் சண்டை போட்டு யூஎஸ் ஆர்மிக்காக உயிர் தியாகம் பண்ணின ஏதோ ஒரு யூஎஸ் சோல்ஜர். அமெரிக்கன் சோல்ஜரான உதய் சிங்கை பற்றி ஃப்ரண்ட் பேஜில் நிறைய நியூஸ் போட்ட நம்ம மீடியா இந்தியாவுக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்ணின நம்மளோட மேஜர் உதய் சிங் அவர்களை பற்றி ஏதோ ஒரு பேஜில் சின்னதாக ஒரு பெட்டி செய்தி தான் போட்டிருந்தாங்க. மற்ற நாட்டு வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நம்மளுடைய வீரர்களை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் நம்மளுடைய மீடியா இப்போ எவ்வளவோ நல்ல விதமாக மாறியிருக்காங்க. மேஜர் உதய் சிங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் கேப்டன் ஆர் சுப்பிரமணியன். இவங்க 2 பேரும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க. ஐஎம்ஏல இவங்க ட்ரெயின் ஆன காலகட்டத்தில் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இவங்களோட பேட்சில் பேசாத ஆளே கிடையாது. 2 பேரும் ஒன்றாவே ஐஎம்ஏல சேர்ந்தாங்க, ஒன்றாவே அங்கே ட்ரெயின் பண்ணினாங்க, ஒன்றாவே பாஸ் அவுட் ஆனாங்க, ஒன்றாவே 1 para SFல கமிஷன் ஆனாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நாட்டுக்காக அவங்களோட உயிரை தியாகமும் பண்ணினாங்க. கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் 2000வது வருஷம் காஷ்மீரோட குப்வாராவில் நடந்த ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் அவரோட உயிரை தியாகம் பண்ணினார். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்தது மேஜர் உதய் சிங்கை பெரிய அளவில் பாதிச்சது. அவருடைய உயிர் தோழனை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணினார். எப்போல்லாம் லீவில் வராரோ அப்போல்லாம் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய பேரண்ட்ஸை போய் பார்க்குறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தார் மேஜர் உதய் சிங். கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை பற்றி இந்த சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. மேஜர் ஆர் உதய் சிங், கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் இவங்களோட இணைப்பிரியாத நட்புக்கு மரியாதை கொடுக்குற விதமாக மேஜர் உதய் சிங் அவர்களுடைய இந்த வீடியோ கூட அவரோட உயிர் நண்பரான கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுடைய வீடியோவை ஆட் பண்ணுறேன். கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மியோட எலிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான 1 para SF சேர்ந்தவர் கேப்டன் ஆர் சுப்பிரமணியன். ஊரில் இருக்கிற அவருடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரதுக்காக கொஞ்ச நாள் கேஷுவல் லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிருந்த கேப்டன் சுப்பிரமணியன் 17 ஜூன் 2000 அன்னைக்கு காஷ்மீரில் இருக்கிற அவருடைய பேஸுக்கு திரும்ப வந்தார். பேஸுக்கு வந்ததும் அங்கே அவருடைய டீம்மேட்ஸ் யாரும் இல்லாததை நோட் பண்ணுறாரு கேப்டன் சுப்பிரமணியன். உடனடியாக அங்கே இருந்த சக வீரர்கள்கிட்ட அவருடைய டீம் எங்கே அப்படின்னு விசாரிக்கிறாரு. கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய டீம் காஷ்மீருடைய ஹஃப்ருகா காட்டுப்பகுதியில் பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகளை தேடி அழிக்கிற ஒரு ஆப்ரேஷனை செய்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியாக காம்பேட் யூனிஃபார்முக்கு மாறுற கேப்டன் சுப்பிரமணியன் அவருடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போக தயாராகிறாரு. அந்த பேஸில் இருந்த வீரர்கள்லாம் இப்போ தானே வந்தீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேப்டன் சுப்பிரமணியன் என்னுடைய டீம் காம்பேட்டில் இருக்கும்போது என்னால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஃப்ருதா காட்டு பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கிற இடத்த நோக்கி போகிறாரு.
தன்னுடைய கம்ஃபர்ட் முக்கியம் இல்லை, தன்னுடைய டீம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி காம்பேட்டில் கலந்துக்க போகிற கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் 12 ஆகஸ்ட் 1976 அன்னைக்கு மும்பை, மகாராஷ்டிராவில் பிறந்தார். இவரோட அப்பா திரு எஸ் ராமச்சந்திரன், அம்மா திருமதி சுப்பலக்ஷ்மி. ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது வெறும் 3 வயசுலேயே பெரியவனானதும் ஆர்மியில் சேரணும்னு முடிவு பண்ணார் கேப்டன் சுப்பிரமணியன். இவருடைய குடும்பம் குஜராத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதனால் இவருடைய பிரைமரி எஜுகேஷனை குஜராத்தில் கம்ப்ளீட் பண்ணார். சில வருஷங்கள் கழித்து இவருடைய குடும்பம் மறுபடியும் மும்பைக்கு வந்தாங்க. அதனால் அவருடைய ஹையர் செகண்டரி எஜுகேஷனை மும்பையில் கம்ப்ளீட் பண்ணினார். கேப்டன் சுப்பிரமணியன் ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட். இவர் 10th ஸ்டாண்டர்டில் 94% மார்க்ஸ் வாங்கியிருந்தார். 12th ஸ்டாண்டர்டில் 96% மார்க்ஸ் வாங்கியிருந்தார். படிப்பு மாதிரியே விளையாட்டுலையும் சிறந்து விளங்கினார் கேப்டன் சுப்பிரமணியன். அதுலேயும் குறிப்பாக செஸ், வாலிபால், ஃபுட்பாலில் சாம்பியனாக இருந்தார். இது தவிர என்சிசிலையும் ஆக்டிவாக இருந்தார். ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் ஆர்மியில் சேர்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார் கேப்டன் சுப்பிரமணியன். கேப்டன் சுப்பிரமணியனுடைய பேரண்ட்ஸ் ஆர்மியில் சேரணும்னு ஆசைப்படுற அவங்க பையனோட விருப்பத்துக்கு குறுக்க நிற்க விரும்பலை. அதனால் கேப்டன் சுப்பிரமணியனுடைய ப்ரிப்ரேஷனை அவங்க என்கரேஜ் பண்ணினாங்க. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டான கேப்டன் சுப்பிரமணியன் அவருடைய முதல் அட்டம்ப்ட்லேயே என்டிஏ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணினார். 1993 புனேயோட கடக்வாஸ்லாவில் உள்ள நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் சேர்ந்தார் கேப்டன் சுப்பிரமணியன். என்டிஏல அவர் பேட்சோடைய மிக சிறந்த கேடட்ஸில் ஒருத்தராக இருந்தார் கேப்டன் சுப்பிரமணியன். என்டிஏல இருந்தப்போ ட்ரில், ஸ்போர்ட்ஸ் மாதிரி பல ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டு மொத்தம் 18 தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வாங்கி குவிச்சிருந்தார் கேப்டன் சுப்பிரமணியன். என்டிஏவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஹ்ராடூனில் இருக்கிற இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு அடுத்த கட்ட ட்ரைனிங்காக போனார் கேப்டன் சுப்பிரமணியன். ஐஎம்ஏலையும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். ரொம்பவே கடுமையான ஐஎம்ஏயோட ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1997 இந்தியன் ஆர்மியோட ஜாட் ரெஜிமெண்ட்டில் கமிஷன் ஆனார் கேப்டன் சுப்பிரமணியன். இந்தியன் ஆர்மியோட ஜாட் ரெஜிமெண்ட் ஒரு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட். இந்த யூனிட்டில் சர்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் கேப்டன் சுப்பிரமணியனுக்கு ஜாட் ரெஜிமெண்ட்டில் இருக்கிற சேலஞ்சஸ் பத்தலை. இதை விட டஃப்பான சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸில் சர்வ் பண்ண விரும்பினார். அதனால் இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான பேராஎஸ்எஃப்ல சேர முடிவு பண்ணினார். பேராஎஸ்எஃப்ல அவர் சூஸ் பண்ணினது ரெட் டெவில்ஸ் அப்படிங்கிற நிக்நேம் உள்ள 1 பேராஎஸ்எஃப் யூனிட்டை. 1 பேராஎஸ்எஃபோட மிக கடினமான ப்ரொபேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 7 ஜூன் 1997 அன்னைக்கு 1 பேராஎஸ்எஃப்ல இணைஞ்சார் கேப்டன் சுப்பிரமணியன். பேராஎஸ்எஃப்ல இணைஞ்சதுக்கப்புறம் அவருடைய அடுத்த கட்ட ட்ரைனிங்கை இண்டோரில் உள்ள மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வாரில் கம்ப்ளீட் பண்ணினார். அவருடைய ஆர்ட்டிலரி ட்ரைனிங்கை பெல்கியமில் கம்ப்ளீட் பண்ணினார். ஃப்ரீஃபால் ட்ரைனிங்கை ஆக்ராவில் இருக்கிற பேராட்ரூப்பர் ட்ரைனிங் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணினார். இந்த ட்ரைனிங் எல்லாம் இவர் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கார்கில் போர் ஏற்படுது. இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் விஜயை லான்ச் பண்ணினாங்க. இந்தியன் ஆர்மியோட ஆப்ரேஷன் விஜயில் பங்கெடுத்துக்கிட்ட கேப்டன் சுப்பிரமணியன் மே 1999 இருந்து ஆகஸ்ட் 1999 வரைக்கும் கார்கில் மாவட்டம் திராஸ் செக்டரில் போஸ்ட் ஆகியிருந்தார். இந்த டைமில் பல கஷ்டமான ஆப்ரேஷன்ஸில் பங்கெடுத்துக்கிட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார் கேப்டன் சுப்பிரமணியன். கார்கில் போர் முடிஞ்சதும் ஹிமாச்சல் பிரதேஷுடைய நஹானில் போஸ்ட் செய்யப்பட்டார் கேப்டன் சுப்பிரமணியன். சில காலம் அங்கே சர்வ் பண்ணினதுக்கப்புறம் February 2000 ஆப்ரேஷன் ரக்ஷக்குக்காக கேப்டன் சுப்பிரமணியனும் அவருடைய டீமும் காஷ்மீரில் போஸ்ட் செய்யப்பட்டாங்க. ஆப்ரேஷன் ரக்ஷக்குங்கிறது 1990 இப்போ வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்துகிட்டு இருக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன். காஷ்மீரில் போஸ்ட் ஆன சில நாட்கள் கழிச்சு, அதாவது மார்ச் 2000 கேப்டன் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார் சுப்பிரமணியன். இந்த நிலைமையில தான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டு 17 ஜூன் 2000 அன்னைக்கு அவருடைய பேஸுக்கு திரும்ப வந்தார். அப்போ தான் அவருடைய யூனிட் ஹஃப்ருதா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போனார் கேப்டன் சுப்பிரமணியன். அந்த ஆப்ரேஷன் ஹஃப்ருதா காட்டுப்பகுதியோட இன்டீரியரான இடத்துல நடந்ததுனால 18 ஜூன் அன்னைக்கு தான் அவருடைய யூனிட் கூட போய் சேர்ந்தார் கேப்டன் சுப்பிரமணியன். உடனடியாக கேப்டன் சுப்பிரமணியனுக்கு ஆப்ரேஷனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ப்ரீஃபிங் முடிஞ்சதும் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையில் ஒரு காலம் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே பயங்கரவாதிகளை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ளே எத்தனை பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சரியாக தெரியாததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக முன்னேறி போகிறாங்க நம்ம வீரர்கள். மத்தியானம் 2:30 மணி வாக்கில் பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் நடுவில் கான்டாக்ட் ஏற்படுது. நம்ம வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் ஒரு ஆக்ரோஷமான கன் ஃபைட் நடக்குது. அந்த கன் ஃபைட்டில் நம்ம வீரர்கள் 6 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்துறாங்க. அந்த பயங்கரவாதிகள் கிட்டேருந்து ஒரு RPG லான்ச்சர், 2 AK-47 ரைஃபிள்ஸை ரெக்கவர் பண்ணினாங்க. நம்ம வீரர்களுடைய அதிரடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பயங்கரவாதிகள் அங்கேருந்து தப்பிச்சு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தப்பிச்சு போன பயங்கரவாதிகளை நம்ம வீரர்கள் விடாமல் துரத்திக்கிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இருட்டிடுது. அந்த அடர்ந்த காட்டில் இருட்டில் அந்த ஆப்ரேஷனை தொடர்றது அவ்வளோ சேஃப் இல்லைங்கிறதுனால ஆப்ரேஷனை தற்காலிகமாக நிறுத்திட்டு அடுத்த நாள் காலையில் வெளிச்சம் வந்ததும் அந்த ஆப்ரேஷனை தொடர முடிவு பண்ணுறாங்க. பயங்கரவாதிகள் அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போக முடியாதபடி அந்த காட்டை சுற்றி வளைச்சிட்டு ஆப்ரேஷனை கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறாங்க நம்ம வீரர்கள். அடுத்த நாள், அதாவது 19 ஜூன் 2000 அன்னைக்கு காலையில் வெளிச்சம் வந்ததும் கேப்டன் சுப்பிரமணியனும் அவருடைய டீமும்
மீதம் இருக்கிற பயங்கரவாதிகளை தேடி போகிறாங்க. காலை 8 மணி வாக்கில் கேப்டன் சுப்பிரமணியனுடைய ஸ்கவுட்ஸ் பயங்கரவாதிகளை பார்க்குறாங்க. பயங்கரவாதிகள் உடனடியாக நம்ம வீரர்களை தாக்குறாங்க. பயங்கரவாதிகள் ரொம்ப க்ளோஸான ரேஞ்சில் இருந்ததுனால அவங்களால அவருடைய டீம்மேட்ஸுக்கு ஆபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத உணர்ந்தார் கேப்டன் சுப்பிரமணியன். உடனடியாக அவருடைய டீமை சேர்ந்த வீரர்களை எல்லாம் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்க சொல்லிட்டு தன்னந்தனியாக அந்த பயங்கரவாதிகளை என்கேஜ் பண்ணிட்டாரு கேப்டன் சுப்பிரமணியன். அப்போ நடந்த கன் ஃபைட்டில் அங்கே பதுங்கியிருந்த 2 பயங்கரவாதிகளை அவருடைய துல்லியமான தாக்குதலால் சுட்டு வீழ்த்துறாரு கேப்டன் சுப்பிரமணியன். அங்கே இருந்தது 2 பயங்கரவாதிகள் தானே நினச்சாரு கேப்டன் சுப்பிரமணியன். ஆனால் 3வது ஒரு பயங்கரவாதி நம்ம வீரர்கள் கண்ணில் படாமல் சேஃபான இடத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி பதுங்கியிருந்தார். கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய முழு கவனமும் அந்த 2 பயங்கரவாதிகள் மேலே இருக்கிறத பயன்படுத்தி மரத்துக்கு பின்னாடி பதுங்கியிருந்த 3வது பயங்கரவாதி நம்ம கேப்டனை தாக்குறாரு. அந்த தாக்குதலில் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய கழுத்துலையும் ஷோல்டர்லையும் புல்லட்ஸ் பாயுது. படுகாயமடைந்த நிலைமையிலையும் பதுங்கியிருந்த 3வது பயங்கரவாதியை கண்டுபிடிச்சு அந்த 3வது பயங்கரவாதியையும் சுட்டு வீழ்த்துறாரு கேப்டன் சுப்பிரமணியன். அந்த கடைசி பயங்கரவாதியையும் சுட்டு வீழ்த்தினதன் மூலமாக ஹஃப்ருதா ஃபாரஸ்ட்டில் நடந்த அந்த ஆப்ரேஷன் ஒரு முடிவுக்கு வருது. க்ளோஸ் ரேஞ்சில் 3வது பயங்கரவாதியோட ஏற்பட்ட மோதலில் கேப்டன் சுப்பிரமணியனுக்கு மேலும் பல காயங்கள் ஏற்படுது. அவருடைய காயங்களால் கேப்டன் சுப்பிரமணியன் அங்கேயே மயங்கி விழறாரு. உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக அவரை ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கேப்டன் சுப்பிரமணியனை காப்பாற்ற முடியல. அவருடைய 24வது வயசில் நம்ம நாட்டுக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்ணுறாரு கேப்டன் ஆர் சுப்பிரமணியன். இந்த ஆப்ரேஷன் அப்போது அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு. நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய கோட்ஸில் சில கோட்ஸ் ரொம்பவே பாப்புலர் ஆகும். அந்த வகையில் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய "You have never lived until you have almost died. And for those who choose to fight, life has a special flavor. The protected will never know" அப்படிங்கிற கோட் ரொம்பவே பாப்புலர். இந்த கோட்டை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோட் படியே வாழ்ந்தும் காட்டியிருக்காரு கேப்டன் ஆர் சுப்பிரமணியன். கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுடைய யூனிட்டான 1 பேரா எஸ்எஃப்ஐ சேர்ந்த மேஜர் மோஹித் சர்மா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.